மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு 100 டன் உணவுப் பொருட்கள், மீட்பு பணிக்கு ரப்பர் படகுகள் உள்ளிட்டவற்றை ஏற்றிக்கொண்டு கடற்படைக்கு சொந்தமான கப்பல் சென்னை துறைமுகம் வந்துள்ளது. இதுகுறித்து நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரமோத். சென்னை துறைமுகத்தில் இப்போ நாம INS சக்தி அப்படின்ற இந்திய கப்பல் படைக்கு சேர்ந்த கப்பலில் இருக்கிறோம். இந்த கப்பல் கிட்டத்தட்ட 100 டன் உணவுப் பொருட்களும் 500 டன் குடிநீரும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதை ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுத்து அவங்க அங்கேருந்து அதை சப்ளை பண்ணுறதுக்காக இருக்காங்க. இப்போ வரைக்கும் முதல்ல சென்னை மட்டும் தான் பார்க்குறதா இருந்துச்சு. ஏன்னா தாம்பரத்துக்குலாம் ரிலீஃப்லாம் வேறு இடத்துல வந்தாச்சு. இருந்த போதும் மழை கொஞ்சம் தீவிரமானதுனால இதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை கொண்டு கடலூர், பாண்டிச்சேரி அவங்க கூட கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இப்போதைக்கு 15 கப்பல் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ரப்பரைஸ்ட் போட்ஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்காக. இதில் வேற இப்போது ரியர் அட்மிரல் நேவி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலோக் பட்னார் அப்படின்றவர் இங்கே இப்போதைக்கு சென்னையில் நிலவரம் பரவாயில்லை, இது 36 மணி நேரம் மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால எல்லாம் சரியா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தபோதும் மழை நீடிக்குமான்றதை பற்றி அவர்களால் நேவினால இது செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே விக்ரம் மேனன் அப்படின்ற இந்த கப்பலோட கமாண்டிங் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு அவங்க கிட்ட என்ன கேட்டிருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலேயும் அரசு, தமிழ்நாடு அரசு எது கேட்டாலும் அவங்க செய்ய தயாராக இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. இதனுடன் ஒரு சேட்டக் அப்படின்ற ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்துருக்காங்க. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் பிரமோத், ஒளிப்பதிவாளர் ரவி.